வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3-phase DOL dry-run panel installation and specifications. First supply on பண்ணிக்கலாம். சப்ளை ஆன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேல சீக்வன்ஸ் ஃபெயில், அதாவது SEQF வந்துச்சுன்னா, SEQF வந்து அந்த சீக்வன்ஸ் லைட் விட்டு விட்டு எரிஞ்சுதுன்னா உங்களுக்கு வந்து இன்புட் சீக்வன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கல. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இன்புட் கனெக்டர்ல L1 and L2 சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். L1 and L2 இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒயர் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சீக்வன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிச்சு. சீக்வன்ஸ் கரெக்டாக எடுத்ததுன்னா உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் லைட் வந்து கண்டினியூஸாக எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் வோல்டேஜ் L1, L2, L3 இது மாதிரி லைனாக வோல்டேஜ் காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேனுவல் சுவிட்ச். உங்களுக்கு மேனுவல் பொசிஷனில் சப்ளை ஆன் பண்ணும்போது மேனுவல் பொசிஷனில் இருந்துச்சுன்னா மேனுவல் ஆன் அண்ட் ஆஃப் மட்டும்தான், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாது. இதே ஆட்டோவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்போ சப்ளை போயிட்டு வந்தாலும் ஒரு நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிக்கும். அடுத்து சுவிட்சஸ் பட்டன். அடுத்து மெனு பட்டன். ஃபர்ஸ்ட் இந்த மெனு பட்டனை 5 செகண்ட் அழுத்தி பிடிச்சா மெனுக்குள்ள என்டர் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் CN000 இது வந்து இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்கிளிக் ஆன் டைம். நம்ம இவ்வளவு நேரம் மோட்டர் ஆன்ல இருக்கணும்னு வைக்கிறது. அதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திரும்பி மெனு பட்டன் அழுத்திங்கன்னா CFன்னு வரும். இது வந்து சைக்கிளிக் ஆஃப் டைம். எவ்வளவு நேரம் நம்மளுக்கு மோட்டர் ஆஃப்ல இருக்கணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். திரும்பவும் அழுத்திங்க 2 phase செட்டிங்ஸ். ALன்றது 2 phaseல லோ ஆம்ப்ஸ். அடுத்து திரும்ப மெனு பட்டன் அழுத்திங்கன்னா AH. இது 2 phaseல ஹை ஆம்ப்ஸ். இது 3 phase செட்டிங்ஸ். அடுத்து திரும்பவும் மெனு பட்டன் அழுத்தினா AL இது அதே மாதிரி தான் 3 phaseல லோ ஆம்ப்ஸ். இது நாம எவ்வளவு செட் பண்ணிருக்கோமோ அதுக்கு கீழே ஆம்ப்ஸ் எடுத்துச்சு அது வந்துருச்சுன்னா ட்ரைலோடு ஆஃப் ஆயிக்கும். திரும்ப அழுத்தினா AHன்றது அதே மாதிரி ஹை ஆம்ப்ஸ். 3 phaseல ஹை ஆம்ப்ஸ். இது நம்ம செட் பண்ணிருக்கிறதுக்கு மேல ரன்னிங் ஆம்ப்ஸ் போயிடுச்சுன்னா ஓவர்லோடு ஆஃப் ஆயிக்கும். அடுத்து 2Lன்றது 2 phaseோட லோ வோல்டேஜ் 300. அடுத்து 2 phaseோட ஹை வோல்டேஜ் 500. 3 phaseோட லோ வோல்டேஜ் 300. இது நம்ம ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3 phase ஹை 3Hனா 3 phaseோட ஹை வோல்டேஜ். இந்த 300 to 500 இருக்கிறது 300க்கு கீழே வோல்டேஜ் போனாலும் 500க்கு மேல போனாலும் ஆஃப் ஆயிக்கும். அடுத்து வந்து AU001 ஆட்டோ டைம். இது வந்து மினிமம் 1 நிமிஷம், மேக்ஸிமம் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா மினிமம் 1 நிமிஷம். இதை 0 பண்ணக்கூடாது. அடுத்து DT05 டெல்டா டைம் 5 செகண்ட். இதை வந்து கண்டிப்பா 0 பண்ணக்கூடாது. இது 5 செகண்ட் தான் இருக்கணும். அடுத்து CY வந்து M இருக்கிறது. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சைக்கிள் டைம் வந்து மினிட்ஸ்ல வேணுமா, செகண்ட்ஸ்ல வேணுமா, ஹவர்ஸ்ல வேணுமான்னு செட் பண்றது. அவ்வளவுதான் செட்டிங்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா செட் பட்டன் வந்து நம்ம மோட்டர் ரன்னிங்ல இருக்கும் போது அந்த செட் பட்டனை 5 செகண்ட் அழுத்தி பிடிச்சா இந்த மாதிரி கோடு வந்தோடனே கையெடுத்தீங்கன்னா செட் ஆன் வரும். செட் ஆன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் ரன்னிங் ஆம்ஸ் எவ்வளவு எடுத்து ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா லோ ஆம்ஸும் ஹை ஆம்ஸும் செட் ஆயிக்கும். லோ ஆம்ஸுக்கு வந்து மினிமம் 2, ஹை ஆம்ஸுக்கு மேக்ஸிமம் 3. அதுவே ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிக்கும். அடுத்த பட்டன் பாத்தீங்கன்னா 1+3 phase ஆன் ஆஃப். இது வந்து நம்ம இது 5 செகண்ட் அழுத்தி பிடிச்சிட்டு கையெடுத்தா நம்ம 2 phase ஆன் ஆயிக்கும். இல்ல 2 phase வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒன்லி 3 phase பேனல்ன்றதுனால நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்போ நம்ம மோட்டர் அவுட்புட் கேபிள் கனெக்ஷன் கொடுத்து மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். மோட்டர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மோட்டர் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவுட்புட் கேபிள்ல ஃபர்ஸ்ட் 2 வயரை மாத்தி கொடுங்க. எக்காரணத்துக்கு வந்து இன்புட்ல மாத்தாதீங்க. மோட்டர் ரிவர்ஸ்ல ஓட்டும் போது அவுட்புட்ல மட்டும் மாத்தி கொடுத்து போட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மோட்டர் ஓடிக்கும்.